கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 11 வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம், நம்ம அதை அளக்க முடியுமா? அதை யோசித்து பார்க்க முடியுமா? அவ்வளவு உயரம். அவருக்கு பயந்தவங்க பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார், கிருபையாய் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார், தயவாய் இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம். கண்ணுக்கு எட்ட முடியாத அன்பு, அதான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த ஒரு அன்பு, உயிரை கொடுத்த ஒரு அன்பு. என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அன்பை தான் நாம் விசுவாசித்து கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். யோசிச்சு பாருங்க, வானம் பூமி நம்ம எந்த அளவு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதே போல் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு அது கண்டுபிடிக்க முடியாது. காரணம், அவருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும் பிரியமானவர்களே. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் விசாரிக்கிறார், கர்த்தர் நீதி செய்கிறவர். ஐயோ நான் பாவம் செய்ய மாட்டேன், ஐயோ நான் தடித்த வார்த்தை பேச மாட்டேன், ஐயோ நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், அவங்க கர்த்தரை நோக்கி முறையிடுவாங்களே, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன் என்று சொல்லி, குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி எந்த பிள்ளைகள் பயப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ அதே போல் அவருக்கு பயந்தவர் மேல் கிருபை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் யோசித்து பாருங்க. இப்படி ஒரு யாராவது நம்மளை நேசிப்பாங்களா? கண்மூடித்தனமான ஒரு அன்பு ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நாம் அவருடைய வழியில் நடப்போங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார், யாக்கோபே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நடப்போம், பாவம் செய்ய தள்ளி போடுவோம், கர்த்தரை துக்கப்படுத்திடக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணிடக்கூடாது, கர்த்தர் துக்கப்படுற மாதிரி எதையும் பேசிடக்கூடாது. நிச்சயமாக நம்ம குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க உண்மையில் அவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நீதியின் பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். அப்பா ஆண்டவரே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதே போல் ஆண்டவரே, உமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீங்க. இதை நாங்கள் தியானித்து உடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். இதை ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்முடைய சமாதானத்தால் நிரப்போம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.